நியூஸ் குருவி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு தமிழ்நாட்டின் முந்தைய தலைவர்களான நீதி கட்சி தலைவர்கள், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராசர், இது போன்ற தலைவர்கள்லாம் இன்னைக்கு இருந்தாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. ஏன் அப்படி திடீர்னு அவங்க மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதாவது இடஒதுக்கீடு, சமூக நீதி இது பற்றிய புரிதலை உருவாக்குறதுக்கு அவங்க பட்டிருக்கிற பாடு, இந்த தலைவர்கள்லாம் பட்டிருக்கிற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நீதி கட்சி 1920களில் இருந்து திராவிட இயக்கத்தினுடைய அதனுடைய நீட்சியான திராவிட இயக்கத்தின் வரைக்கும் காமராஜர் காங்கிரஸ் தலைவராக இருந்தாலும் பெரியாரின் கொள்கைகளை, சிந்தனைகளை நிறைவேற்றிய முதலமைச்சராக அவர் எடுத்த முயற்சிகள் இதெல்லாம் அந்த அளவிற்கு சமூக நீதியை தமிழ்நாட்டில் விடுதலையான இந்தியாவிலேயே அதற்கு முந்தையே தமிழ்நாட்டில் அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு அதற்கு பிறகு திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அது முழுமையாக்கப்பட்டு முடிந்தவரை இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மையினருக்கு என்று அருந்ததியர் வரைக்கும் அது தற்போது விரிவடைந்திருக்கிறது அல்லது முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இது பற்றிய புரிதல் வெகு மக்கள் மத்தியில் ஒரு முழு இடஒதுக்கீடுனா என்ன, சமூக நீதினா என்னது, ஏன் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு புரிதல் இன்ன வரைக்கும் ஒரு முழுமையா ஏற்படலைங்கிறது தான் யதார்த்தம். நிறைய பேர் அதனுடைய பலனை அனுபவிக்கிறவங்களுக்கே அது தெரியறது கிடையாது. இது இடஒதுக்கீடுலாம் இப்போ எதுக்குங்க அப்படிங்கிறது. ஏன்னா இவங்க உங்களுக்கு அதிகபட்சமா நீதி வேண்டும் அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போறீங்க. நீதிமன்றத்தில் உங்களை போல பிற்படுத்தப்பட்ட அல்லது பார்ப்பனர் அல்லாத பிற வகுப்பை சேர்ந்த எத்தனை பேர் நீதிபதியா இருக்காங்கன்னு நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும். அல்லது எத்தனை பேர் உயர்ந்த வழக்கறிஞர்களாக, அரசு வழக்கறிஞர்களாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு அதை கவனிச்சிங்கன்னா தெரியும். ஏன் இதெல்லாம் தேவைப்படுதுன்னு. மருத்துவர்கள் எத்தனை பேர் அப்படி இருக்காங்கிறத கவனிச்சிங்கன்னா தெரியும். பொறியாளர்கள், ஐஐடி போன்ற உயர் கல்வி நிறுவனங்கள், இதுல எல்லாம் நம்ம இன்னும் உள்ள போகவே முடியல முழுமையா. இதற்கான போராட்டம் தான் இந்த சமூக நீதி. அதை இவ்வளவு அரசியல் அமைப்பின்படி விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு, சட்ட அமைச்சர் அம்பேத்கர் எல்லாரும் சேர்ந்து இந்த ஏற்பாடுகளை செய்து அதற்கான அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதை உறுதிப்படுத்திய பிறகும் கூட முழுமையாக இன்னும் இந்த மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு இது போன்ற அரசு அதிகாரத்தில் பங்கேற்பு என்பது இன்னும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதை புரிந்து கொள்வதற்கு அதற்கான முழுமையான புரிதல் இன்னும் ஏற்படலைங்கிறது தான் யதார்த்தம். ஆனா இப்ப பாருங்க, இந்த 2024 தேர்தல் களம் வட மாநிலங்கள்ல இடஒதுக்கீடை பத்தி மேடைகள்ல மட்டும் இல்லாம சந்து புந்தெல்லாம் பேச வச்சிருச்சு. இப்போ அவ்வளவு விரிவான விவாதங்கள் இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம், அதன் அடிப்படையில் இந்த சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் இடஒதுக்கீடுகளை வழங்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னதும், அது குறித்து வேற வழி இல்லாம பாரதிய ஜனதா பேச வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாயிருச்சு. பாரதிய ஜனதா மட்டும் இல்ல, அதனுடைய மூதாதையர் இயக்கமான RSS அதனுடைய தலைவர் மோகன் பாகவத் அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காரு ஒரு கூட்டத்தில். என்ன சொல்லியிருக்காருன்னா, RSS எப்போதுமே அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி வழங்கப்படுகின்ற இடஒதுக்கீட்டுக்கு எதிரானதல்ல, எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை, மாறாக நாங்கள் அதை ஆதரித்துத்தான் வந்திருக்கிறோம்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இது பெரிய கேள்விகளை இப்போ எழுப்பியிருக்கு. ஏன்னா RSS வேலை திட்டமே சனாதனம், மனு தர்மம், மனுஸ்மிருதி 4 வருணத்தை உறுதிப்படுத்துறது, அதையே அரசியலமைப்பு சட்டம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய மூதாதையர்கள் மூத்த தலைவர்களான சாவர்கர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நேற்று தான் போன காணொலியில பார்த்தோம். நம்ம அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தின் தலைவர் நாங்க இடஒதுக்கீடு ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்கு, அல்லது வியப்படைய வைக்கிது. ஒரு முழுமையான, அதாவது எப்படின்னா
இன்னைக்கு சூரியன் வந்து மேற்கே உதிச்சிருச்சுங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அதை எப்படி நம்ம நம்ப முடியுமா? அது மாதிரியான ஒரு செய்தி தான் இது. சரி, காங்கிரஸ் வந்து இடஒதுக்கீடை வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க பார்க்கிறது. சொத்தை பறிச்சு கொடுக்குற பறிச்சு கொடுக்க போகுதுன்னு சொன்னாங்க முதல்ல. இப்போ இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மத ரீதியா வந்து இடஒதுக்கீடு செய்ய போறாங்க. இஸ்லாமியர்களுக்கு, அருந்ததியர்களுக்குன்னு இடஒதுக்கீடு வேற லெவல்ல போயிருச்சு தமிழ்நாட்டுல. இன்னைக்கு தான் அவங்க அதை பேசுறாங்க, பாரதிய ஜனதா. அப்ப எந்த அளவுல இருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. சரி. இப்ப காங்கிரஸை பற்றி இவர்கள் விமர்சிக்கிறார்கள். இடஒதுக்கீட வந்து இவங்க வந்து இது பண்ண பார்க்குறாங்க, தகர்க்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இவங்க வந்து பாரதிய ஜனதாவும், ஆர்எஸ்எஸும் இந்த இந்துத்துவ இயக்கங்களும் வந்து இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக இருந்தனவா? அது உண்மைதானா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் இப்ப இன்னைக்கு எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சின்ன காங்கிரஸுக்கு இத வந்து இந்த இடஒதுக்கீடு பற்றி பேசுவதற்கு ஒரு தார்மீக தகுதி இருக்கிறதா? அப்படின்னு ஒரு சிலர் கேட்கிறத பாரதிய ஜனதாவை சேர்ந்த சிலர் கேட்குறாங்க. காங்கிரஸின் மீது நமக்கு ஏற்கனவே பேசியிருக்கோம். நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் வரலாற்று உண்மைகளை நாம் நிராகரித்து விட முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஒரு சின்ன இடஒதுக்கீடு பற்றிய ஒரு 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 சிறிய வரலாற்று தகவல்களை நாம தெரிஞ்சுக்கிறது இதுக்கு உதவியா இருக்கும். 1921 நீதி கட்சியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில், அப்போது தமிழ்நாடு இல்ல. தமிழ்நாடுங்கிற பேரை அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சூட்டுறாரு தமிழ்நாட்டுக்கு. அப்போது வந்து சென்னை மாகாணம். இந்த சென்னை மாகாணத்தில் நீதி கட்சியினுடைய ஆட்சி அமைகிறது. 1921 அந்த நீதி கட்சி ஆட்சியின் போது பனகல் அரசர் முதலமைச்சராக இருக்கிறார், பிரதம அமைச்சராக இருக்கிறார். அவர் காலத்துல கம்யூனல் ஜிஓ, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை, அதாவது பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் அரசாணை அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணையை பிறப்பிக்கிறாங்க. இது ரொம்ப புகழ்பெற்ற, வரலாற்று புகழ்பெற்ற கம்யூனல் ஜிஓங்கிற இந்த அரசாணை வந்து ரொம்ப இந்திய அளவிலேயே வரலாற்று புகழ் பெற்றது. ஏன்னா இதுதான் அடிப்படையாக இடஒதுக்கீடை பற்றி, இடஒதுக்கீட்டிற்கான தொடக்க புள்ளியாக இது அமைந்திருக்கிறது. அப்ப அந்த அரசாணை பிறப்பிக்கிற போது ஒரு கேள்வி எழுது. என்ன கேள்வி எழுது அப்படின்னா, பார்ப்பனர் அல்லாதவர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. யார் வச்சிருப்பாங்க? அவங்க தான் வச்சிருப்பாங்க. பார்ப்பனர்கள் தான் வச்சிருப்பாங்க. அப்ப நீதி கட்சி தலைவர்களில் ஒருவரான சி நடேசனார் அவர்கள் மிக தெளிவாக அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. யாரெல்லாம் பார்ப்பனர் அல்லாதவர்கள் அப்படி? யாரு? இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிகள், ஆங்கிலோ இந்தியர்கள், அப்போ மற்றும் இதுதான் முக்கியமானது, இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத பிற சாதியினர், இவர்கள் தான் பார்ப்பனர் அல்லாதவர்கள். ஆக இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிற சாதியினரை மட்டும் பார்ப்பனர் அல்லாதவர்கள் சி நடேசனார் சொல்லல. இதனுடைய அடிப்படையில் தான் அந்த கம்யூனல் ஜிஓ என்று சொல்லப்படுகிற வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்திற்கான அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது. அந்த அரசாணை 1928 சென்னை மாகாணத்தில் அமல்படுத்தப்படுகிறது. ஒரு 7 ஆண்டுகள் அதற்கும் ஒரு காலத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிரச்சனைகள் இருந்திருக்கு. அந்த 7 ஆண்டு போராட்டத்துக்கு பிறகு 28 அமலாகுது. ஏன்னா 28 வந்து பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை எல்லாம் தொடங்கிட்டாரு. அது பெரிய அளவுல வளர்ந்து அதற்கான குரல், ஒடுக்கப்பட்டோருக்கான குரலை ஓங்கி உரத்து ஒலிக்கும் இயக்கமாக அது வளர்ந்துருச்சு. அந்த நிலையில தான் அந்த கம்யூனல் ஜிஓவை எதிர்த்து பார்ப்பனர்கள் நீதிமன்றத்துக்கு போறாங்க. அதாவது ஜாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படி. இப்ப மத அடிப்படையில் பிரிக்க பார்க்குறாங்கன்னு இப்ப பாரதிய ஜனதா காரங்க சொல்றாங்கல்ல, அது மாதிரி அவங்க வந்து ஜாதி அடிப்படையில் வந்து இந்த மாதிரி நாங்களும் அவங்களும் ஒண்ணுதான். யாரு? நீங்க வந்து எல்லாத்துலயும் கலெக்டரா இருப்பீங்க, ஜட்ஜா இருப்பீங்க, டாக்டரா இருப்பீங்க, என்ஜினியரா இருப்பீங்க, எல்லாமே நீங்க தான். தலைமைச் செயலாளர், அடுத்த செயலாளர், இந்த செயலாளர், எல்லா செக்ரட்டரிஸ் எல்லாமே உங்கள்ட்ட தான் இருக்கும். இவன் வந்து இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு அப்படியே குனிஞ்சு வளைஞ்சு ஐயா பார்த்து எசமே பார்த்து சிக்க இப்படின்னே இவன் அப்படியே இருக்கணும். ஆனா அவனும் நானும் ஒண்ணும். அவனுக்குன்னு நீங்க ஒரு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது. இதுதான் அவங்களுடைய இது. 97 விழுக்காடு இருக்கிற சாதியினருக்கு அவங்க கீழே இருக்காங்க. இந்த 3 விழுக்காடு சமூகத்தினர் வந்து அவர்களை அடக்கி ஆளக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அதனால தான் இந்த இடஒதுக்கீடை பத்தி பேசுறது. அதுக்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது இது இந்திய ஒன்றியம் வரைக்கும் எதிரொலிக்குது. இந்திய ஒன்றியத்தில் அப்போது முதல் பிரதமர் நேரு அவர்கள் பிரதமராக இருக்கிறார்.
ஏன் காங்கிரஸுக்கும் இடஒதுக்கீடுக்கும் உள்ள தொடர்பை சொல்றதுக்கு தான் இந்த தகவலை சொல்றேன். 1950 இந்த பிரச்சனை வருது. இந்த வழக்கு தொடுக்குறாங்க. அப்ப என்ன வழக்கு? அந்த வழக்கு எந்த அடிப்படையில தொடுக்கப்படுதுன்னா, அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு 15(4) இதுல வந்து இந்த யாருமே பேதம் பார்க்கக்கூடாதுங்கிறது ஒரு பிரிவா இருக்கு. அந்த பிரிவை மீறி இந்த இடஒதுக்கீடு அளிக்கப்படுகிறது. இந்த கம்யூனல் ஜிஓ அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதுங்கிறது தான் அவங்களுடைய வாதம். இத வந்து இதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி, அப்போதைய அரசியல் சட்டத்தை உருவாக்கிய மாமேதை அம்பேத்கர் வந்து சட்ட அமைச்சராகவே இருக்காரு. நேரு அவர்கள் பிரதமரா இருக்காரு. அப்ப அந்த அந்த தலைவர்கள் எல்லாம் ஆலோசித்த போது அந்த சட்டத்தையே திருத்திடுறது. எப்படின்னா, கல்வியில் சமூக நிலையில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு. அந்த அளவுக்கு. அந்த மாதிரி ஒரு திருத்தத்தை அதுல செய்றாங்க. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பிரிவினரை இதர பிற்படுத்தப்பட்டவருக்கான ஒரு வரையறையை அதுல உருவாக்குறாங்க. அதன் வழியாக இதர பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு நாடு முழுவதும் அது வந்து உறுதிப்படுத்தப்படுது. ஆனா இதனாலதான் என்னன்னா, இப்ப காங்கிரஸ்ங்கிறதுக்கு ஒரு தார்மீக இது இருக்கு, பொறுப்பு இருக்கு, அல்லது தார்மீக தகுதி இருக்கு இடஒதுக்கீடை பத்தி பேசுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த தகவலை நம்ம சொல்றோம். ஒண்ணு. இன்னொன்னு, இடஒதுக்கீடை பற்றி இவ்வளவு ஆர்வமாக இன்று அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் RSS தலைவர் மோகன் பகவத்தும் முழங்குகிறார்களே, இவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவானவர்களா? அல்லது RSSம் பாஜகவும் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான இயக்கங்களா என்று கேட்டால், 1989 VP சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது ஒரு மண்டல் குழு பரிந்துரை என்னன்னா, மத்திய அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய கல்வி வேலைவாய்ப்புல வந்து இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா எதுலையுமே இவங்க வர முடியல. அதற்கான சூழல், சமூக சூழல் அதுக்கு தடையா இருக்கு. அதற்கு வழிகோலும்படியாக அந்த இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி மண்டல் குழு பரிந்துரை செய்து பல ஆண்டுகள் அது கிடப்பில் போடப்பட்ட நிலையில் 1989 VP சிங் அவர்கள் கூட்டணி அரசாக அது அமைகிற போது இதை வந்து அமல்படுத்துகிறாரு. அது கடும் எதிர்ப்பு மேல் ஜாதியினர் வந்து எடுக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம்லாம் நடத்துறாங்க. அந்த VP சிங் அரசுக்கு பாரதிய ஜனதா இப்ப ஆதரவு கொடுத்துட்டு இருக்கு. அந்த அரசுக்கு இந்த மண்டல் குழுவை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால், அதற்கு மண்டல் குழு நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய ஜனதாவின் அப்போதைய மூத்த தலைவர் LK அத்வானி அவர்கள் வந்து ரத யாத்திரையை தொடங்குகிறார். அந்த போராட்டமா தான் ரத யாத்திரைங்கிறது வந்து ஏறத்தாழ இப்ப இன்னைக்கு அயோத்தியில ராமர் கோயில் கட்டப்படுதுன்னா, அந்த அயோத்தி ராமர் கோயில் வந்து சமூக நீதிக்கு எதிரானதுன்னு கூட நீங்க சொல்லலாம் வரலாற்று ரீதியா. ஏன்னா இந்த இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்து தொடங்கப்பட்டதுதான் ரத யாத்திரை. அந்த ரத யாத்திரையின் வழியாக ஒரு கருத்தை உருவாக்கப்பட்டு அது ஒரு இயக்கமாக உருவெடுத்து அதை தான் இன்னைக்கு அயோத்தியில ராமர் கோயிலா உருவெடுத்திருக்கு. அப்ப நீங்க ராமர் கோயிலுடைய இது எங்க, ராமர் கோயில் எதனுடைய வடிவமாக இன்று நிற்கிறதுங்கிறது இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்படித்தான் அந்த ரத யாத்திரை நடந்துச்சு. அந்த ரத யாத்திரையை தடை செய்தால் நாங்கள் வந்து பாரதிய ஜனதா VP சிங் அரசு கொடுக்குற ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்கிறோம்னு சொல்லி அத்வானி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் VP சிங் அவர்கள் அதை வந்து பொருட்படுத்தல, ரத யாத்திரையை தடை செய்தார். சொன்னபடியே வந்து அந்த அரசை கவிழ்த்து விட்டது பாரதிய ஜனதா அரசு, பாரதிய ஜனதா கட்சி. அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. அந்த ஆதரவை வாபஸ் வாங்கியதன் மூலமாக அன்றைய VP சிங் அரசு கவிழ்ந்து விட்டது. இதுதான் இவங்க வந்து இடஒதுக்கீடுக்கு அளித்த ஆதரவு என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இடஒதுக்கீடு எப்படி ஆதரிச்சிருக்காங்கன்னு இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, அதோட விட்டாங்களா? இப்ப மோடி பிரதமரா வந்தாரு. EWS அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பு. அதாவது ரொம்ப நாளா அவங்க வந்து இந்த இடஒதுக்கீடை தகர்க்கிறதுக்கு ஒரு முயற்சி, ஒரு கூடாரத்துக்குள்ள விட்டோம் நுழைகிறது மாதிரி தான் அது. கொஞ்சம் கொஞ்சமா அதை தகர்த்துறது. அதற்கான முயற்சி தான் வந்து உயர் சாதி ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை ஐயா மோடி வந்த உடனே அதை வந்து கொடுத்துட்டாரு. 10 விழுக்காடு. எப்படின்னா, ஒரு நாளைக்கு 2222 ரூபா சம்பாதிச்சா கூட அவங்க ஏழை தான் அப்படின்னு ஒரு வரையறையை ஏற்படுத்தி, அந்த வரையறையில அடிப்படையில அந்த இடஒதுக்கீடை 10 விழுக்காடு ஆக கொடுத்துட்டாங்க. இது என்னதான் 10% அதை கூடி அந்த கேப்பை வந்து 60 மேல வச்சு 10 வச்சு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அவங்க. எப்படி இருந்தாலும் அந்த பொது வெளியில உங்களுக்கு பாதிக்குது இல்ல, அந்த பொது வாய்ப்பு இருக்குல்ல, அந்த பிரிவுல உங்களுக்கு பொது பிரிவுல வந்து உங்களுக்கு அந்த 10% அடிப்படையில் இவங்க போயிடுறாங்கல்ல.
எப்படி இருந்தாலும் பிற்படுத்தப்பட்டவருக்கும், தாழ்த்தப்பட்டவருக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எதிரானது இடஒதுக்கீடுக்கு எதிரானது அந்த உயர் சாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு. அத வந்து பாரதிய ஜனதா தான் அப்ப குடுத்தது. ஓகே. அப்ப என்ன? அது இடஒதுக்கீடுக்கு இது இவங்க செய்த அடுத்த ஆதரவு நடவடிக்கை இதுதான் 2வது. அதோட விட்டாங்களா? இவ்வளவு நாளா என்ன ஒரு வழக்குக்கு போனா நீதிமன்றத்துல என்ன கேட்குறாங்க? இடஒதுக்கீடு தொடர்பா எந்த வழக்கு போனாலும், உங்கள்ட்ட வந்து சாதி ரீதியாக இந்த நாட்டில் எந்தெந்த சாதியினர் எவ்வளவு இருக்காங்கன்னு கணக்கு இருக்கான்னு ஒவ்வொரு நீதிமன்றமும் கேட்குது. நீதிமன்றத்துல யார் இருக்காங்கன்னு உங்கள்ட்ட ஏற்கனவே குறிப்பிட்டோம். அவங்க கேட்குறாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட கணக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறாங்க அவங்க. கணக்கு இல்ல. அப்ப அதனால தான் இப்ப என்ன சொன்னாரு அவரு, ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாரு, இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில ஆட்சி அமைந்தால், சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நிலை அடிப்படையில எடுக்கப்படும். அவங்களுடைய சமூக அந்தஸ்து எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில பகுத்தாய்வு செய்து, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி, அதற்கு தகுந்த மாதிரியான மக்கள் நலத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தி, அரசினுடைய உதவிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? இதான் இப்ப இவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா இவங்க இதை தகர்த்துக்கிட்டே வர்றோம். இவ்வளவு பண்ணிட்டு இந்த 10 விழுக்காடையும் தூக்கி உயர் சாதிக்கு குடுத்தாச்சு, நம்ம ஆளுக்கு குடுத்தாச்சு, அவளுக்கு குடுத்தாச்சு. இப்ப அதையும்ல வந்து இவங்க மறுபடியும் வந்து திருப்பில பிரச்சனைய கிளப்புறாங்க அப்படிங்கிற கோபம் வந்துருச்சு. ஏன்னா, திராவிட இயக்கத்தினுடைய சமூக நீதி குரலை வந்து அப்படியே காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையும் ராகுலும் இப்போது எதிரொலிக்க தொடங்கி விட்டார்கள். அது இந்தியா முழுவதும் எதிரொலிக்க தொடங்கி விட்டது. இந்தியா முழுமைக்குமான அடித்தட்டு மக்கள் இத வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நமக்கான இடஒதுக்கீடு, நமக்கான சமூக நீதி, நமக்கான வாய்ப்புகள் எப்படி மறுக்கப்பட்டுச்சு இதுவரைக்கும்? நாம ஏன் இந்த நிலையில இருக்கிறோம்? நம்முடைய குழந்தைகள், நம்முடைய வாரிசுகள் ஏன் நீதிபதி ஆக முடியல? நம்முடைய பிள்ளைகள் ஏன் வந்து மிகப்பெரிய மருத்துவர்கள் ஆக முடியல? மிகப்பெரிய உயர் அதிகாரிகள் ஆக முடியல? இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள்ல சிஇஓங்கிற தலைமை பொறுப்புல இந்த மாரி நம்ம பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடியினத்தை வகுப்பை சேர்ந்த ஒரு நபர் கூட இங்க இதுல பிள்ளைகள் கூட இங்க போய் இருக்க முடியலையே! ஐஐடிக்குள்ள நுழைய முடியுதா? ஐஐடிக்குள்ள தப்பி தவறி நுழைஞ்சாலும், உளவியல் ரீதியா நெருக்கடிய குடுத்து விரட்டிடுறாங்க அவங்க. அது என்னென்ன நடக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு சில பேருக்கு தெரியும், சில பேர் நெறைய பேருக்கு அது தெரியாது. இதெல்லாம் நீங்க ஏன்னா இன்னமும் நீங்க வந்து நம்ம ஏதோ சம்பாதிக்கிறோம், அந்த வியாபாரத்த பண்றோம், இந்த தொழில பண்றோம், இதுல சம்பாரிச்சிருக்கோம், அது போதும் அப்படிங்கிற நிலைமையில இல்ல. நாகரிக வளர்ச்சி, நாகரிக சமூகத்தில் இது நிலைத்த வளர்ச்சி இல்ல. கல்வியால், அரசில் அதிகாரத்தில் பங்களிப்பு செய்வதன் மூலமாக ஒரு சமூகம் வளரணும் ஒட்டுமொத்தமா. அந்த வளர்ச்சியை பெரும்பான்மை சமூகத்துக்கு மறுக்கப்படுதுங்கிறது தான் சமூக நீதி. அந்த வாய்ப்பு மறுக்கப்படுது. அதை வந்து ரொம்ப போராடி புரிய வைக்க போராடிக்கிட்டு இருந்த கட்டத்துல தான், இப்ப வந்து இந்த தேர்தல் புண்ணியத்துல உண்மையிலேயே வந்து ஆர்எஸ்எஸ் தலைவருக்கும், பிரதமர் மோடி அவர்களுக்கும், அமித்ஷா போன்றவர்களுக்கும் நாம நன்றி தான் சொல்லணும். ஏன்னா இத வந்து மிகப்பெரிய வாதப் பொருளாக்கி வாதப் பொருள்னா ஒரு இன்டலெக்சுவல்ஸ் மத்தியில, ஒரு அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில மட்டுமே இல்லாம, தெருதோறும், மேடைகள் தோறும் இத பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சாதாரண மக்கள் பூரா இன்னைக்கு வந்து இத வாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வட மாநிலங்கள்ல, தமிழ்நாட்டுல இல்ல. இது எவ்வளவு பெரிய செய்தி, எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் அது. அதற்கு ஒரு வழிகோலி இருக்கிறார்கள். இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பையும் இவங்க வந்து அதுக்கும் தடை விதித்தாங்க. அதுக்கிடையில இன்னொன்னும் நடந்துச்சு. அகில இந்திய மருத்துவ கல்வியில வந்து உயர்நீதிமன்றம் வந்து இடஒதுக்கீடு வழங்கணும். அரசியலமைப்பு சட்டத்தின்படி அப்படின்னு சொன்னா கூட இவங்க வழங்கல. அதற்கும் நீதிமன்றத்தை அணுகி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீதிமன்றத்தை அணுகி நீதி போராட்டம் நடத்தி தான் அந்த இடஒதுக்கீடையும் பெற்றாங்க. இதெல்லாமே இப்ப மோடி அவர்கள் பிரதமரா வந்த பிறகு நடந்த வரலாற்று சம்பவங்கள் இதெல்லாம். இந்த அளவுல தான் இது மாதிரி தான் இவங்க இடஒதுக்கீடு ஆதரவு இவருடைய இடஒதுக்கீடுக்கு ஆதரவு, சமூக நீதிக்கு இவருடைய ஆதரவுங்கிறதெல்லாம் இதுதான். இன்னும் ஒருபடி மேல போனா சமூக நீதிங்கிறது என்ன? இன்றைக்கு இருக்கிற குடியரசுத் தலைவர் பழங்குடியினத்தை சேர்ந்தவர், சமூகத்தை சேர்ந்தவங்க. மிக உயரிய பதவியை கொடுத்துட்டோம்னு பெருமைப்படுகிறீங்க. ஆனா ஏன் அயோத்தி ராமர் கோயிலுக்கு உள்ள அவங்க கூட்டி போகல? ஏன் வந்து ஒரு நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு வரலையே? இதெல்லாம் ஏன் செய்யல நீங்க? அதெல்லாம் சிதம்பரம் கோயிலுக்குள்ள இன்ன வரைக்கும் மற்றவர்கள் போக முடியலைங்கிறது வேற விஷயம். அதெல்லாம் இங்க. நாடாளுமன்றத்துக்குள்ளே நிலைமை, ஜனாதிபதிக்கும் அதுதான் நிலைமை இங்க. அப்ப இதுதான் உங்க சமூக நீதியா? இது இப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸும் பாஜகவும் நாங்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் அல்ல, இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படிங்கிற பேசுற பேச்சு எந்த அளவிற்கு பொய்யானது என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு செய்தி. இது போக இப்ப 2, 3 நாளா உங்களுக்கு இன்னொரு செய்தியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. 3000 ஆபாச வீடியோ. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவுடைய பேரன்
3000 ஆபாச வீடியோ பென்டிரைவில் இருக்குங்கிறதாக ஏற்கனவே சில காணொளிகள் வந்து சமூக வலைத்தளங்களில் பரவிருச்சு. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவினுடைய பேரன் வந்து ரேவண்ணா, பிரஜ்வல் ரேவண்ணா அவர் பேர். அவர் எம்பியாக இருக்கார். மறுபடியும் அதே தொகுதியில் கர்நாடகாவில் எம்பிக்கு போட்டியிட்டு அதற்கான வாக்குப்பதிவு பாதி இப்போ முதல்ல ஒரு கட்டம் நடந்து முடிந்த வாக்குப்பதிவில் அவர் தொகுதிக்கு முடிஞ்சிருச்சு. இந்த நிலையில் அவரும் அவர் வந்து அவர் வீட்டில் வந்து வேலைக்கு வர பெண்கள், மற்ற உதவிகள் கேட்டு வரக்கூடிய பெண்களை எல்லாம் எப்படியெல்லாம் ஏமாற்றி பாலியல் துன்புறுத்தல் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு மிக மோசமாக மிக கொடூரமான சம்பவங்கள் அடங்கிய காணொலிகள் வந்து சமூக வலைத்தளங்களில் பரவி, அது போக இன்னமும் பென்டிரைவில் 3000 ஆபாச வீடியோ எடுத்து வச்சிருக்காங்களாம். இவங்களே எடுத்திருக்காங்க. இது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை பாருங்க, எவ்வளவு கொடூரமா இருக்காங்க பாருங்க. அந்த இது வந்து மகளிர் ஆணையத்தின் மூலமா புகார் எழுப்பப்பட்டு, அந்த பெண் பாதிக்கப்பட்ட வீட்டு வேலைக்கார பெண்ணு புகார் கொடுத்து அதன் அடிப்படையில் இப்போ கர்நாடக அரசு வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு, வழக்கு பதிவு பண்ணி. அவர் வெளிநாடு தப்பிச்சு போயிட்டாரு. இதெல்லாம் இது ஒரு செய்தி. ஆனால் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், ஒரு அமைச்சர், அவங்க கட்சி கொள்கையை அவர் பேசினார். உதயநிதி அவங்க கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கையை அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு. இதுக்கு காங்கிரஸ் தரப்புல ராகுல் காந்தி ஏன் பதில் சொல்லவில்லை? மம்தா பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி ஏன் பதில் சொல்லவில்லை? இதுக்கு பதில் சொல்லுங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் பதில் சொல்லுங்க. நாட்டில் இந்தியாவில் இருக்கிற அத்தனை தலைவர்களையும் போட்டு கொடுக்கலாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கிறவர், இளைஞரணி செயலாளர், அவர் ஒரு கூட்டத்தில் அவங்க தொடர்பான நிகழ்ச்சியில் அவங்க கட்சி கொள்கையை பேசுறாரு. அதற்கு இத்தனை பேரையும் கேள்வி எழுப்புனாங்க. இப்ப உங்களுடைய பிரதான கூட்டணி மதச்சார்பற்ற ஜனதா தளம், அதுவும் முன்னாள் பிரதமர், அவர் சாதாரண குடும்பம் இல்லை, சின்ன ஏதோ முகம் தெரியாத, அடையாளம் தெரியாத, முகவரி இல்லாத குடும்பம் இல்லை, முன்னாள் பிரதமர், இந்த இந்தியாவுடைய முன்னாள் பிரதமராக இருந்தவர் தேவகவுடா, அவர் வீட்டில் அவர் பேரன் இது வெளியே சொல்ல கூசுகிற, பொதுவெளியில் பேச கூசுகிற ஒரு விஷயத்த இவ்வளவு கேவலம், நாட்டையே கேவலப்படுத்துற மாதிரி. இந்தியாவுக்கே இது கேவலம், கர்நாடகாவுக்கு மட்டும் இல்லை, தேவகவுடாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே இது கேவலம். இப்படி ஒருத்தர் அரசியல் இருக்கான் அப்படின்ட்டு அவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை செஞ்சிருக்காங்க. அதுக்கு ஏன் வந்து பிரதமர் மோடி வந்து இது வரைக்கும் வாயை திறக்கல, மௌனமா இருக்காருன்னு சொல்லி ராகுல் காந்தி கேட்கிறாப்புல, பிரியங்கா கேட்குறாங்க, மற்ற கட்சியினர் கூட கேட்குறாங்க. இப்போ அமித்ஷாவோ பிரதமர் மோடி அவர்களோ அதுக்கு பதில் சொல்லாமல் இந்த மாதிரி புய்யும் புரட்டமாக சொல்லிட்டு தராங்க அந்த பக்கம். அது மட்டும் இல்லை, இப்போ இதுக்கெல்லாம் ஏற்கனவே எங்கெங்க எதுக்கும் நடக்காத குற்றங்களுக்கெல்லாம் கொந்தளிச்சாங்கல்ல இங்கே. குஷ்பு, வானதி சீனிவாசன் மாதிரியான நிறைய பேர் இங்கே போராளிகள் இருப்பாங்க. அந்த போராளிகள்லாம் இவ்வளவு பெரிய அநீதி நடந்திருக்கு. ஒரு அதாவது சொந்த சித்தப்பா குமாரசாமி வேற வழி இல்லை, அந்த ஆள் அவருக்கு வந்து சொல்லிட்டாரு, அவன் இல்லை அது நான் எங்கள் குடும்பத்துக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை, என்ன இருந்தாலும் தண்டனை கொடுக்க வேண்டியதான், இது அநீதி, இது சரியில்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசிட்டார். அவரே ஒத்துக்கிட்டார் குற்றத்தை. ஆனால் அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா தரப்புல முக்கிய தலைவர்கள் யாரும் வாய் திறக்கல. இவங்க இந்த பெண்களுக்கு உரிமைக்காக போராடக்கூடிய குஷ்பு அவர்கள் மாதிரியான குஷ்பு போன்ற பல போராளிகள் இங்கே இருக்காங்க தமிழ்நாட்டில். அப்போ இவங்கெல்லாம் அங்கே அந்த அவர் தேவகவுடா பேரன் வீட்டில் பாதிக்கப்பட்டது, பேரனால் பாதிக்கப்பட்டதெல்லாம் பெண்கள் இல்லையா? அவங்க பொள்ளாச்சி பாலியல் கொடுமையை விட பல மடங்கு அதிகமான கொடுமையாக நடந்திருக்கீங்க. இது இன்னும் வெளியே வரல முழுமையான செய்திகள், அவ்வளவு இருக்கு. அதில் 3000 ஆபாச வீடியோ இருக்குங்கிறாங்க. என்ன கொடுமை இது? அதை பற்றி கூட யாரும் கூட்டணி கட்சிவங்க, இன்னும் 14 தொகுதி தேர்தல் நடக்க வேண்டியிருக்கு, இதெல்லாம் யாருமே இதை பற்றி அவர் பேசவே இல்லை. இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து பாரதிய ஜனதா இதுக்கு பதில் சொல்லாது. இதை விட்டுட்டு வேற பொய்யை தான் அவங்க சொல்லுவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் மக்கள் இதற்கான பதிலை அவர்களே தீர்ப்பை வழங்கிவிடுவார்கள். நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குதுங்கிறது அப்புறம், மக்கள் தீர்ப்பை வழங்கிவிடுவார்கள். வட மாநிலங்களில் இதை பற்றி இது மாதிரி நமக்கு என்னன்னா, இந்த சமூக நீதி பற்றி, இடஒதுக்கீடு பற்றி பரவலான விவாதங்கள் எழுந்திருப்பது ஒரு இந்திய ஜனநாயகத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய நல்ல அறிகுறி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நன்றி.